நமது கடவுநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமுரளி என்கிற குட்டியப்பாவை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாக பணிவன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட நமது கடவுநல்லூர் தொகுதியில சொக்கம்பட்டியிலே கூடியிருக்கின்ற மக்கள் இரட்டை இலை சின்னத்திலே சிந்தாமல் சேராமல் என்ற வாக்குகளை அளிப்பதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருகிறது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். பேச நமது குட்டியப்ப முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் அவர்களின் அன்பு மகன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் நமது பகுதியில் செய்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு இன்றைக்கு நம்மோடு குட்டியப்பா வந்திருக்கிறார். அவரை கடந்த தேர்தலிலும் நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள். அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 34,000 வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதையெல்லாம் தாண்டி அவர் அன்றைக்கு 25,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் 50,000 தாண்டி அதுதான் வெயிட் பண்ண உங்க வரட்டு பண்ண 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த போதிலும் தன்னுடைய சொந்த தொகுதிக்காக போராடி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற கிருஷ்ணமுரளி அவர்கள் இம்முறை ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் அமர வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மனித சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை ஆகிய கட்சிகளின் கூட்டணியின் வேட்பாளராக அன்பு சகோதரர் கிருஷ்ணமுரளி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். கடந்த தேர்தலில் நமக்குள் கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்ற ஒரு காரணம், தமிழ்நாட்டில் ஊர் 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் அது மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. இந்த ஆட்சியில யாருக்கும் நிம்மதி இல்லை. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், வசதி படைத்தவர்கள், தொழில் செய்பவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மகளிர் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த 5 ஆண்டுகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்திற்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பின்னடைவை நோக்கி சென்றுகின்ற விதமாக இதுவரை இல்லாத அளவிற்கு சுதந்திரம் பெற்ற பிறகு அன்றைய EPS அவர்கள் ஆட்சி வரை 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இந்த 5 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடி என 10 லட்சம் கோடியாக தமிழ்நாட்டின் கடனை இன்றைக்கு ஸ்டாலின் உயர்த்தி வைத்திருக்கிறார். எப்படியாவது தனது மகனை முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த ஊழல் முறைகேடுகளால் ஈட்டிய பணத்தை ஓட்டுக்கு 1000 என்றும் 2000 என்றும் கொடுத்து நமது மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முயற்சியை முறியடித்து தமிழ்நாட்டில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு
இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு பெண்களின் பாதுகாப்பிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை. மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை. நமது பகுதியில தேவையான திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமுமே மத்திய அரசாங்கம் கொடுக்கல. அவர் சொல்வதெல்லாம் போய் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட இந்த 12 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 11 லட்சம் கோடிக்கு மேல் நிதி கொடுத்திருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தப்ப அந்த 10 ஆண்டுகள்ல 3 லட்சம் கோடி தான் நிதியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக தப்பிப்பதற்காக அவர்கள் மோடி அவர்கள் மீது பழியை போட பார்க்கிறார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னவற்றை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டுமே தவிர அதை மத்திய அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் உதவியோடு நாம் இங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் திட்டங்கள் அனைத்தையும், தேவைகள் அனைத்தையும், இங்கே வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும், இங்கே தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து தம்பி குட்டியப்பா என்கிற கிருஷ்ணமுரளியை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.